கர்த்தர் நல்லவர். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு வறண்ட நிலம் எப்படி இருக்கும்? காஞ்சு போய் அதில் எந்த விதை போட்டாலும் முளைக்காது, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத நிலத்தை போல உங்கள் இருதயம் இன்னைக்கு இருக்கலாம். எந்த ஒரு ஆவிக்குரியதான ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு வறண்ட நிலத்தை போல உங்கள் இருதயம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவரே, நான் உங்களை நோக்கி பார்க்குறேன், எனக்குள்ள உங்கள் ஆவியை ஊற்றுங்கன்னு நீங்கள் அந்த தாகத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்குள்ள அந்த ஆவியை ஊற்றுவார். உங்களுக்கு தேவையான சுகத்தையும் உங்களுக்கு தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உன் சந்ததியின் மேல் உன் சந்தானத்தின் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஒரு தாயாக இருந்து உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் அதிக துக்கத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்களை மாத்திரம் அவர் அவருடைய சமாதானத்தினால் நிரப்புவது மாத்திரம் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததி முழுவதையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இந்த வசனம் ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஆமேன்.